அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த விசாகம், அனுசம், கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்குன்னு சுருக்கமாக சொல்கிறேன். நடைமுறை வாழ்க்கையில் பொருந்தக்கூடிய அர்த்தங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த ஜாதகர் பெரும்பாலும் நேர்மையற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் தெய்வ நம்பிக்கை அதிகமுடையவர்கள், தர்ம நியாயத்துக்கு கட்டுப்படுவர்களாக இருப்பார்கள். அதேபோல் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் சிறந்தவர்கள். ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால் அந்த பாதிப்படைந்த நபருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து அவங்கள பாதுகாத்து அவங்களை பத்திரமாக அனுப்பி வைப்பார்கள். இது விசாக நட்சத்திரத்துடைய குணநலங்கள். அதே போல் அனுச நட்சத்திர குணநலம் பார்த்தீங்கன்னா, அனுச நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் எப்போதும் புகழை விரும்பக்கூடியவராக இருப்பார்கள். தன்னை பற்றி பெருமையுடன் அனைவரும் பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். தங்களை தாங்களே பெருமையாக பேசிக்கொள்வார்கள். எப்படியும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற துடிப்பு அவங்கக்கிட்ட இருந்து கொண்டே இருக்கும். அந்த துடிப்பின் மூலம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைவார்கள். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் உயர்வு தாழ்வு அதிகம் உள்ள ஜாதகராக இருப்பார். பாதி வாழ்க்கை உயர்வாகவும் பாதி வாழ்க்கை தாழ்வாகவும் இவருக்கு அமையும். இவர்களுக்கு சாதாரணமாக தான் வாழ்க்கை அமையும். மிகவும் அபூர்வமான வாழ்க்கை இவர்களுக்கு மேன்மையான வாழ்க்கை அமைவது அபூர்வம். கருத்தில் கொள்ளுங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கோட்டையாளி வேணுவாங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை போராட்டமே இருக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.